I will teach you, I will preach you. Nobody want to hear that word anymore. அவருடைய இடத்துல வந்து நான் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுத் தருகிறேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்றேங்கிற அந்த வார்த்தையை அங்க யாரும் கேட்க விரும்பல. Okay, little funny, isn't it? Because everybody said, I know. இது கேட்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபன்னியா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதா ஒரு மனநிலை இருக்கு. Nobody said. This is, every Christian, I believe that here too, many Christians may say, I know Bible. That is the attitude that we have. என்னுடைய ஊர்ல ஒருவேளை இங்க கூட அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ள அநேகர் இருக்கலாம். எனக்கு தெரியும் எதுக்கு நான் கற்றுக்கணும், எனக்கு எல்லாம் தெரியும், அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்க இருக்கலாம். Nobody say தெரியல. Nobody say. எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்றது இல்ல. No, everybody know. Pride is there. I know. I heard that message already. I know about Joshua. I know about David. I know. This is the attitude now. எல்லாருமே வந்தாங்கன்னா எனக்கு தெரியும் அது அவர் பிரசங்கம் பண்ணதுனால இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கறதான ஒரு மனநிலை எல்லாருமே நமக்கு இருக்கு. So whenever I go to my place, different places, I used to say, I'll not teach you, I'll not preach to you. You already know. So I will remind you. I just say like that. ஆனபடினால நான் செய்தி கொடுக்க முன்னால நான் எல்லாத்தையும் சொல்றேன், நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறது இல்லை, டீச் பண்ண போறது இல்லை, உங்களுக்கு தெரியதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு தான் நான் சொல்றேன். Today also here I'll not be preaching because you all knows the word of God very very strongly. இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கலன்னா எல்லா வசனங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். If American come also, we know more than them. Americans also not very strong in the word of God. Americans. அமெரிக்க தேச மக்கள் கூட வந்து அவங்களுக்கு யாருமே கற்றுக் கொடுக்க நல்ல வசனங்களை தெரிஞ்சவங்களா இருக்காங்க. One old man in my place. என்னுடைய ஒரு இடத்துல ஒரு வயசான மனிதர் இருக்கிறாரு. We say Americans are not good preachers. They old men is telling. என்னோட அந்த வயசான மனிதர் சொல்றாரு, அமெரிக்கால இருந்து வர மிஷனரிகள் எல்லாம் பெரிய பிரசங்கிமாரெல்லாம் கிடையாது. Whosoever come they preach only salvation. வரவங்க எல்லாமே ரட்சிப்பின் செய்தியை மட்டும் தான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. So that all men say American don't know beyond salvation. They know only salvation. ரட்சிப்பை குறித்த செய்தியை விட்டு அதுக்கு மேல அமெரிக்கன்ஸ்க்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்வாரு. There is the old man's observation. அதான் இந்த ஊர்ல உள்ள அந்த வயசான மனிதனுடைய புரிந்துகொள்ளுதல். I know Americans know the word of God very nicely. ஆனா அமெரிக்காவுல ஒரு மிஷனரிமாருக்கு வேதவசனத்தை அடிப்படையாக ரொம்ப கற்று தேர்னவங்களா. But when they come to India, especially when they come to my place, they show us that very wretched, very poor, very pitiful. So they preach salvation, eternal life to us. அங்க வரும்போது அவங்க எங்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏழைகளும் ஒன்றும் தெரியாத மக்கள் நினைச்சிட்டு தான் அங்க ரட்சிப்பின் செய்தி அடிப்படை காரியத்தை மட்டுமே பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. So today, as I said in my place, whenever we preach, people say, we know already the word of God. What is preaching? Every time preaching, what is that? They are telling. எங்க ஊர்ல வந்து பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னாலே சொல்லுவாங்க, வசனம் எடுத்தோடனே சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இன்னும் போய் பிரசங்கம் பண்ணி கேட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்கு. Even drunkard also knows the word of God. குடிகாரன் கூட நல்ல வசனத்தை கற்று தெரியும். Because nominally they are Christian. From childhood we are hearing all this. அவங்க சொல்லுவாங்க, குடிகாரனாகவும் மோசமானவனா இருந்தால் நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே கிறிஸ்தவங்க தான், எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. And here also you have good pastor, you might be hearing lots of Bible study. You know the word of God already. இங்கே நீங்க எல்லா வேதவசனங்களையும் கற்று தெரிந்தவங்களா இருக்கலாம். Therefore today I am not going to preach very new message. ஆனபடினால நான் உங்களுக்கு வந்து ஒரு புதிய செய்தியை கொடுக்க விரும்பல. Very all message, but very important. Reminding. ஒரு செய்தியா இருந்தாலும் அது மிக முக்கியமான, அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Just reminding you. You know already. தெரிந்த ஒரு காரியத்தை ஞாபகத்தில் கொண்டு வர. Example, what is Lord's Supper purpose? உதாரணமாக பார்த்தா கர்த்தருடைய பந்தியினுடைய நோக்கம் என்ன? We have this many times. இது நம்ம அதிக முறை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். Small piece of bread. அது சின்ன ஒரு பிரெட் and small cup of juice. ஒரு சின்ன கப்ல வைன். We have it many times. இது நம்ம பலமுறை எடுத்துட்டு இருக்கோம். But this is very powerful. ஆனால் இது மிகவும் வல்லமையானது. This remind us something. All story this remind us.
அந்த பழைய ஒரு கதை இது எப்போதுமே நமக்கு புதிதாக நினைவுபடுத்திட்டே இருக்கு. So today I'm not going to preach new message. இன்னைக்கு நான் வந்து ஒரு புதிய செய்தியை உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். Very old message. மிகுந்த பழமையான ஒரு செய்தியை நான் But very needed to remind each one another. அந்த செய்தியானது நாம் ஒருவருக்கொருவர் திருப்பி எப்போதுமே ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியம். So today I'm not preaching. Today I'm going to remind you which you already knows. உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகத்துல கொண்டு வர விரும்புகிறேன். செய்தி கொடுக்கல. We know already, but sometimes we forget. நமக்கு தெரிந்திருந்தாலும் சில வேளை நாம் மறந்து போகிறோம். Yeah, is it not? அப்படிதானே? The greatest Bible text is John 3:16. வேதத்தினுடைய வசனங்கள்ல மிகப்பெரிய வசனம் யோவான் 3:16. Everybody knows John 3:16. எல்லாருக்குமே யோவான் 3:16 தெரியும். But sometimes we need to remind ourselves through John 3:16, the greatest Bible text. சில நேரங்கள்ல வந்து அந்த யோவான் 3:16 கூட நம்ம திரும்பவும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய So the message I'm going to preach today is you know already. நீங்கள் நான் பிரசங்கம் பண்ண போகிற செய்தி நீங்க எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு செய்தி. You know more than my message today. Let me tell you honestly. நான் கொடுக்க போகிற செய்தியை விட இன்னும் அதிகம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. I'm not going to be very different preacher because I'm going to bring very old message which you already know long time back. நான் வந்து ஒரு பெரிய பிரசங்கியார் அல்ல. நீங்க எல்லாரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பழைய செய்தியை உங்களுடைய ஞாபகத்துல மட்டும் கொண்டு வருகிறேன். But according to me that old message is very necessary to preach. எனக்கு அந்த பழைய செய்தியானாலும் அது நீங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு நீங்கள் கேட்பதற்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக because that most important things we keep it less important than some other else. நாம் அநேக வேளையில வந்து மிக முக்கியமான காரியத்திற்கு நாம் குறைவான அந்த மரியாதை கொடுக்கிறோம். The most important thing sometimes number 1 point we keep in number 10. That's why we have to be reminded, hey, number 1 is very important. We have to remind ourselves. முதலாவதான காரியத்துக்கு நம்ம கடைசியான இடத்தை கொடுக்கிறோம். அப்படினால அது முதலாவது காரியம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். Okay, please help me. We'll read Bible 2-3 portions. First one will be taken from 2 Peter. சில வசனங்களை வாசிக்க போகிறோம். முதலாவதாக 2 பேதுரு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். 2 Peter chapter 1 verse 12. 2 Peter chapter 1 verse 12. 2 பேதுரு 1வது அதிகாரம் 12வது வசனம். ஒரு வாசிப்போம். See, my Bible said, I will not be negligent to put you always in remembrance. Okay, remembrance. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது கடைசியில் அது வருது, உங்களுக்கு இவைகளை எப்பொழுது நினைவூட்ட நான் அசதியாகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So today Mangpi preaching is not new things. இன்றைக்கு மாங்பி ஒரு புதிய காரியத்தை பிரசங்கம் பண்ணல. Today Mangpi will remind you which you already know long time back, but which you neglect, which you forgot. Okay? நீங்க ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பாகவே தெரிந்திருந்த ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அவைகள் நீங்கள் மறந்து விட்டதாக அல்லது அதை நீங்கள் கவனக்குறைவாக வைத்திருந்த காரியங்களாக இருக்கலாம். Now we'll go to next Bible verse. These are not going to be my message. I'm just introducing what I'm going to preach. Okay? இதனுடைய செய்தி அல்ல, என்னுடைய செய்தியை குறித்த ஒரு முன்னிலை உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். James chapter 1. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். James chapter 1 verse 17. யாக்கோபு 1:17. Every good things come. Okay, we'll not take the whole thing there. We'll take the first line. Every good gifts and every perfect gift is from above. நாம் இந்த செய்திக்காக முதலாவது பகுதியை எடுக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி
வருகிறது என்று பார்க்கிறோம். Even money is from above. Even money also is from above. பணமும் கூட பரலோகத்துல இருந்து வருது. Do you believe that? நீங்க அதை நம்புறீங்களா? Euro, dollar also from above. Dollar is not from America. அமெரிக்கா டாலர் எல்லாமே பரத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. You may say no, dollar and euro are from a Gulf country. நீங்க யூரோ எல்லாம் யூரோப்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம். Because I know that my brother Tamilians and Kerala, you all go to Gulf country, is it not? Money is from Gulf, you will say. But I read very carefully Bible. Money also come from heaven. நீங்க அதாவது நம்ம பகுதியில இருந்து கேரளாவில எல்லாம் நிறைய பேர் வந்து கல்ஃப் கண்ட்ரியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து பணம் எல்லாம் கல்ஃப் கண்ட்ரியில இருந்தா வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா நான் மிகவும் கவனமா வேதத்தை பார்க்கும்போது பணமும் கூட பரலோகத்துல இருந்து தான் வருகிறது. Amen. Don't think that money come from Gulf country only. பணம் வந்து கல்ஃப் கண்ட்ரியில வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். Come on, ladies, girls, let me help you. Money is not, from your job. Money is not நம்முடைய வேலை இருந்து நம்முடைய உழைப்புல இருந்து வருகிறது அல்ல. Money come through your job channel. It come through only, but the very source is God. Amen. ஒருவேளை நம்முடைய கருத்துல பணம் வந்து நம்முடைய வேலையின் மூலமா தொழில் மூலமா விவசாயத்தின் மூலமா பல வழிகளில் நம்முடைய கையில say amen please. முதல்ல எங்க இருந்து வருதுன்னா பரலோகத்துல இருந்து அது இறங்கி அந்த வழியாக வருகிறது. நம்ம ஆமென் சொல்லுவோம். We say life come from mother's womb. நம்ம சொல்லலாம் நம்முடைய ஜீவன் நம்முடைய அம்மாவுடைய வயிற்றில இருந்து வந்தது. But real life come from God. ஆனா உண்மையான ஜீவன் வந்து பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. Say amen. We are biblical. I know I'm also biblical. I'm biblical Baptist Dumsa. Okay? In Dumsa, we are too biblical. But we are afraid to say amen. Okay? Amen is biblical. Very holy. Very holy. Life come from God. But life come via our mother's womb. ஜீவனானது நமக்கு தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது ஒரு வழியாக சானலாக நம்முடைய அம்மாவுடைய வயிற்றிலிருந்து. Money come from God. Money come via Gulf, via job, via US, via only. But the source is God. நமக்கு கொடுக்கப்படுகிறதான செல்வங்கள் பணம் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் அது நம்முடைய கையில வருவதற்கு தேவன் பயன்படுத்துகிறதான வழிகள் சானல் வந்து ஒருவேளை கல்ஃப் கண்ட்ரியால இருக்கலாம், அல்லது அமெரிக்காவில் இருந்திருக்கலாம், இந்தியாவில் இருந்திருக்கலாம், தொழிலில் இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். Wisdom come from God. Wisdom. ஞானம் பரலோகத்திலிருந்து வருகிறது. Wisdom come via coconut. Yeah, coconut. Because people who eat coconuts are very brainy, no? Brother, because my Kerala professor said, my brain is very good because I'm eating coconut. Sir, really? Sir P.D. Cherian said like that. ஞானம் வந்து தேவன் தான் நமக்கு தருகிறாரு. ஒருவேளை அது தேங்காய் சாப்பிட்டதுனால அந்த ஞானம் நமக்கு வந்திருக்கலாம். ஆனா பரலோகத்துல இருந்த ஞானம் நமக்கு வருகிறது. Where is my sister Mimi? Okay. Because Sir P.D. Cherian say, my brain is from coconut. Because really, coconut eating people are very sharp. Another man say from Kerala, my brain comes from fish head. எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தவர் டாக்டர் பி.டி. செரியன். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நான் வந்து அதிகமா தேங்காய் சாப்பிட்டதுனால எனக்கு நல்ல அறிவு கூடுதல் அப்படின்னு சொல்லுவாரு. இனி கேரளத்துல இருந்து ஒரு ஆசிரியர் சொல்லுவாரு, நாங்க மீன் அதிகமா சாப்பிட்டதுனால எங்களுக்கு அறிவு கூடுதல் அப்படின்னு சொல்லுவாரு. They say people who eat fish head are more clever than people who eat pork and all. Pork. மீன் அதிகம் சாப்பிடுறவங்களுக்கு அறிவு கூடுதல், பன்றிக்கறி அதிகம் சாப்பிடுறவங்களோட மீன் சாப்பிடுறவங்களுக்கு அறிவு அதிகமா கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. South Indians are much clever, much wiser than not East Indian people. தென்னிந்தியாவில் இருக்கிற மக்கள் வட இந்தியாவில் இருக்கிற மக்களை விட மிகவும் திறமையானவர்களும் அறிவாளிகளுமாக இருக்கிறார்கள். Because by birth you are eating fish, by birth you are eating coconut and all, you are very sharp, very sharp.
பிறந்ததுல இருந்தே மீன் தேங்காய் எல்லாம் சாப்பிட்டு நல்ல அறுவடையோடு இருக்கிறாங்க. But let me tell you, there is Vaya only. இவைகளெல்லாம் ஒரு சேனல் தான், நான் அதை உங்களுக்கு சொல்றேன். Because my Bible tells, wisdom comes from God. ஏனென்றால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது ஞானம் உன்னதமான தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. Good strength come from God. நம்முடைய பலன் தேவனிடத்திலிருந்து வருகிறது. Via exercise. ஒருவேளை அதுக்கு நமக்கு பலன் நம்ம எக்ஸர்சைஸ் எடுக்கிறதுனால பலன் இருக்கலாம். Via gym, I know. நம்ம ஜிம்முக்கெல்லாம் போய் நம்ம பலன் சக்தி எல்லாம் நம்ம கூட்டிட்டு இருக்கலாம். உண்மையான பலன் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. So today please understand that God is the source of good gifts. நீங்க இன்னைக்கு ஒன்றை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, எல்லா நன்மையான ஈவுகளுக்கும் காரணரானவர் பரலோகத்தின் தேவன் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. All who are having that James chapter 1 verse 17, may we read the first line together, everybody. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய அந்த முதல் 2 வரிகளையும் முதல் பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Okay, 1 2 3. நன்மையான good gift, every perfect gift come from God. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. See, every good gift and perfect gift. Perfect means super highest gift come from God. நன்மையான எந்த பூரணமான நிறைவான ஆசீர்வாதங்கள் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று பார்க்கிறோம். Now we will be reading another verse, 2 Corinthians chapter 9:15. 2 Corinthians chapter 9 verse 15. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை இப்ப நம்ம வாசிக்க போறோம். 2 கொரிந்தியர் very short verse, and we'll try to read it and we'll try to by heart it. Very short verse. 2 கொரிந்தியர் 9:15 அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 2 Corinthians chapter 9 verse 15. Come on, 1 2 3. சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். God's good gift is so wonderful, our mouth cannot tell out. Unspeakable means we don't have any explanations. தேவன் அருளிய சொல்லி முடியாத, நாம் வாயினால் விவரிக்க முடியாத ஈவுகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. See, some good things we can explain. சில நன்மையான காரியங்கள் நம்மால விவரிக்க முடியும். I never been to America. நான் அமெரிக்காவுக்கு போனது கிடையாது. And some of my friends who went to America, they say, oh, they can explain. அமெரிக்காவுக்கு போன என்னுடைய சில நண்பர்கள் அங்க வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. They can explain, okay. They went China, they can explain. அதுபோல சீனாவுக்கு போயிட்டு வருவாங்க, அங்க இருக்கிற மேன்மையான காரியங்களை சொல்லுவாங்க. They explain. But God's good gift, nobody can explain. ஆனால் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரவங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் அங்க போய் இருக்கிற பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நம்மிடத்துல வந்து சொல்லலாம். ஆனால் தேவன் நமக்கு தருகிற நன்மையான ஈவுகளை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு, அவ்வளவு விவரிக்க முடியாத மேன்மையானது, உயர்வானது, உன்னதமானது. Now Bible say, since that is too wonderful, unspeakable, what Bible say now? Thanks unto be God. Thanks. அதுபடினால் அந்த அவர் தேவனிடத்திலிருந்து வருகிற ஈவு மிக உயர்வானதா இருக்கிறபடினால தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். Sir, I will help them grammatical study for just 1 minute. Okay, grammatical study. அந்த வசனத்தை வந்து இலக்கண ரீதியாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். We both learn Greek and Hebrew, so grammatical study is so interesting. This verse, 2 Corinthians 9, this verse 15. You check your Bible, please. உங்களுடைய வேதத்தை 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல வைத்துக் கொள்வோம். அதனுடைய இலக்கண ரீதியாக அதை புரிந்து கொள்ளும் போது மிகவும் ஆழமானதாக இருக்கும். Thanks is singular or plural. You check there your Bible. சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை ஒருமையா பன்மையா? ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் என்று வருகிறது. Only one thanks? Plural. Is it not? Thanks means any thanks. Understand Bible? Okay. Now check. Gift is a plural or singular? Gift. You check there? Singular. Is it not?
God give only one gift, and that gift is worthy to be thank, eternally thanks. அது அந்த நன்றி ஸ்தோத்திரம் என்கிறது வந்து பன்மேல வருகிறது. தேங்க்ஸ்ங்கிறது ஆங்கிலத்துல. அந்த ஈவு என்கிறது சிங்குலர், ஒருமேல வருகிறது, ஒன்று. ஒரு ஈவு, ஆனா அதுக்காக நம்ம எப்போதுமே ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய, நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். I studied in Bangalore, and South India like the word super, super very much. You know, sir. நான் பெங்களூர்ல படிச்சிட்டு இருக்கும்போது சவுத் இந்தியாவுல மக்கள் வந்து எதை கேட்டாலும் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. Super. Am I right? Yeah, super. Super deluxe. Okay. What bus you want to sit? Super deluxe. Okay. எந்த பஸ்ல பிரயாணம் பண்ணனும்னு கேட்டா சூப்பர் டீலக்ஸ் அப்படி. What food you want to eat? Super food you want to eat. எந்த உணவு சாப்பிடணும்னாலும் சூப்பரான உணவு. What film star you want? Super film star. So super. Now this God gave is super, higher than any other else, but it is singular, and from our side, after receiving that, we are non-stop thanksgiving. தேவனிடத்திலிருந்து வருகிற ஈவு ஒன்று, ஆனால் அது அன்றிலிருந்து எப்போதுமே அதுக்காக என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய, மிகவும் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியது. We true believer receive that God's unspeakable gift. உண்மையான விசுவாசிகள் அந்த சொல்ல முடியாத ஈவை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உண்மையான விசுவாசிகள் same equal we receive it, that same gift. அந்த ஈவை விசுவாசித்து பெற்றுக்கொண்ட எல்லாருமே வந்து ஒரே போல ஈக்குவலாக, ஒரே போல எல்லாரும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், சமமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். So that is too wonderful. According to me, this is worthy to remind everybody who accepted Jesus Christ. அந்த ஈவு இயேசு கிறிஸ்துவிலே நாம் பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்து, அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு நாம் எப்போதுமே எல்லாராலும் அதற்காக ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கவும், நாம் அதை பகிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அது மிக உன்னதமான சூப்பர் கிஃப்டாக இருக்கிறது. See, I told you, I am not preaching new message. நான் புதிய ஒரு செய்தியை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கல. All message, whosoever accepted Jesus Christ, this is very old message, isn't it? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் என்கிற அது வந்து எல்லாருமே அறிந்திருக்கிற ஒரு செய்தி. That super gift or that unspeakable gift is none other else but Jesus Christ. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சொல்ல முடியாத ஈவு, அந்த உன்னதமான ஈவு வேற ஒன்றுமில்ல, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ is the best gift, the eternal gift of God. God gave us Jesus Christ for eternal gift. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஈவு, அவரை நித்தியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார், மாறாதவராக கொடுத்திருக்கிறார். அவரை பெற்றுக்கொண்டவர்கள், ஒருவரை பெற்றுக்கொண்டவர்கள் நிரந்தரமாக நித்திய காலமாக அவரை உடையவர்களாக பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அதற்காக நம்ம எப்போதுமே ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாக. God the Father is the giver. God the Father is the giver. பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார். And God the Father give the best gift to humankind. அந்த பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் நமக்கு மிக உன்னதமான பரிசை நமக்கு தந்திருக்கிறார். And today you who all are believers receive already, that gift. நாம் விசுவாசிகள் வந்து மனம் திரும்பி அவரை பெற்றுக்கொள்கிறது மட்டும்தான், ஏற்றுக்கொள்ளுதல் மட்டும்தான், நாம் அதை பெற்றுக்கொள்ள மட்டும்தான் முடியும். I received that gift 1983 July 16. நான் அந்த ஈவை 1983 அதிகாரம் வருஷம் ஜூலை மாசம் July 16 16வது தேதியில நான் பெற்றுக்கொண்டேன். Okay, 1983. 1983 ஜூலை. Before I came to Bible college, I received that eternal life. When? Before I came to Biren Baptist Bible College, 1983. So when did you receive that gift? நீங்கள் அந்த ஈவை எப்போது பெற்றுக்கொண்டீர்கள்? If you remember that one, you will be very happy person. Let me tell you. நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் தெரிந்திருப்போமேயானால், அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருப்போமேயானால், நாம் எப்போதுமே சந்தோஷமாக இருப்போம். That's why I remind you. அதனால தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். You have forgotten when you got saved.
நீங்கள் எப்போது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை மறந்து போயிருக்கிறீர்கள். That's why you are not happy. ஆனபடினால தான் நீங்க சந்தோஷமே இல்லாம இருக்கிறீங்க. If you forgot you are a sad person, you will be very sad person. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்கிற அந்த விசுவாசத்தை மறந்து தேவன் தந்த ஈவை குறித்த அந்த மேன்மையை மறந்து இருப்போமே, ஆனால் நாம் மிகவும் சோகத்தோடு காணப்படுவோம். We the cookies from Imphal, in the mainland Imphal, we 60,000 Christians are kicked out, and my family is the victim of that. Okay, and my family is a victim of that. நாங்கள் மணிப்பூர்ல இம்பால் இருக்கிற அந்த தலைநகரத்தில் வாழ்ந்து வருகிறதான குக்கி இன மக்கள் 60,000 பேர் ஒரே நேரத்தில் அங்கிருந்து விரட்டப்பட்டோம். Till today we could not go back anymore there. இனி எங்களுடைய வாழ்க்கையில திருப்பி அங்க போக முடியாது. So to say, we are homeless. நாங்க 60,000 பேர் ஒரு நாள் வீடுகளை வந்து அனாதைகளாக மாற்றப்பட்டோம். So for time being, we went to we go to Guwahati and just wait, the land to revival come again. நாங்க இப்போ கொஞ்ச நாள் குவஹாத்தில இருந்துட்டு, ஆசாம் தலைநகர் குவஹாத்தில இருந்துட்டு அந்த இடம் எங்களுடைய ஊர்ல இருக்கிற அந்த இடம் திருப்பி கிடைக்குமா என்கிற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். But are we unhappy person? No, we are very happy person still. அவிதமாக நாங்கள் ஒரே நேரத்தில் வீடை எல்லாத்தையும் இழந்து இப்படி அனாதையாக ஒரு இடத்துல பரதேசியா இருக்கிறோம். நாங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கிறோமா, நாங்க வந்து சோர்வடைந்திருக்கிறோமா? இல்ல, நாங்க சோர்வடையவில்லை. Because of all those problems, do we stop serving God? No way. We are still serving the Lord as much as possible. எங்களுடைய சொத்து வீடு எல்லாம் போச்சு, ஆனாலும் நாங்கள் எங்களுடைய ஊழியத்தையோ ஆண்டவருக்கு பணி செய்வதை நாங்கள் நிறுத்தி விடவில்லை. யாருமே எங்களுடைய ஊழியத்தை தடை முடியாது. Do those problems stop us preaching the word of God? No. We are still preaching the word of God. I cannot preach now in Manipur. I preach in Siliguri area, Nepali area. நான் வந்து இன்னும் சுவிசேஷ ஊழியத்தையும் ஆண்டவருடைய ஊழியத்தையும் வேதவசனத்தை பிரசங்கிக்கிறது நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் வாழ்ந்த அந்த இம்பாலை என்னால் இப்போ செய்ய முடியாது. நான் வந்து சிலிகுரி ஏரியாவில் அந்த நேபாள் பார்டர் அந்த பகுதியில் நான் பிரசங்கம் பண்ணி. Today I don't want to preach about myself. என்னை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I want to remind you, you have the best gift from God, and you have forgotten. And now Christmas time is coming. You are not 100% happy. Come on, brother, sister. Remind yourself, you have the best gift from God. This Christmas time, you can be a joyful person, very happy person. இந்த நேரத்தில் நமக்கு வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அநேக காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம சோர்வடைந்து இருக்கிறோம். நாம் சோர்வடையக்கூடாது. நாம் தேவனிடத்திலிருந்து வருகிற, பரத்திலிருந்து இறங்கி வருகிற மேலான உன்னதமான ஈவாகிய பரிசாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது அழியாத ஈவு, அது நிலையான நித்திய நம்பிக்கையை தரக்கூடியது. அதை நினைத்து நாம் சந்தோஷத்திலே காணப்பட வேண்டும். I'm so interested to preach. So in order not to preach longer, I'll come to the last Bible verse. I'll cut short now. I'll come to the last Bible verse. நான் பிரசங்கம் பண்ணதுக்கு ரொம்ப உற்சாகம் உண்டால நான் அது ரொம்ப பெரிய பிரசங்கம் பண்ணல. நான் வந்து சுருக்கி நான் வந்து கடைசியாக ஒரு வசனத்தை பிரசங்கம் பண்ண இருக்கிறேன். Now you already found God from above. Every perfect gift, every good gift comes. James chapter 1 verse 17. You know already. நன்மையான எல்லா ஈவுகளும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 நம்ம பார்த்தோம். And then 2 Corinthians chapter 9 verse 15, you know that gift is so wonderful, nobody can explain by the amount. We know already. 2 Corinthians 9:15 நம்ம தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஈவு நம்முடைய வாயினால் விவரித்து சொல்லக்கூடாத முடியாத அளவுக்கு உன்னதமான பெரிய ஈவு என்று நம்ம பார்த்தோம். Now let me tell you one very important Bible verse. Revelation chapter 2 verse 4. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வசனத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 4வது வசனம். Everybody you turn there, we'll read together again. Yes, brothers, sisters, we'll read again together. அந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தல். Now Jesus is telling to his church, his local church, Ephesian local church, I appreciate you. You are good in this, in that, but one thing you fail. He said, okay, Revelation chapter 2 verse 4. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4வது. Okay, verse 3, sir. Verse 3 will start, sir. Okay, 3ல இருந்து ஆரம்பிப்போம். Okay, 1 2 3. ஒருமே
என் நாமத்தை இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Now, if you see from verse 3, Jesus Christ appreciate his local church, Ephesian local church. You are very good. I know your work. You are patient and you labor hard. You never faint. Faint means you are not a backslide. But nevertheless means not one thing. Hey, you left first love. You left your first love, you say. இங்கே எபேசுல இருந்த ஸ்தல சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து முதலாவது பாராட்டி அவருடைய பொறுமை அவருடைய பிரயாசத்தை பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்துகிற யோவான் 4வது வசனத்துல நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறத பாருங்க. One of my students asked me, sir, what is that first love you're talking about? என்னுடைய ஒரு மாணவர் விதமாக அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டார். He is a simple lay Christian, so I explained to him very simply. Very simple. அவர் ஒரு மிகவும் சாதாரண ஒரு விசுவாசி. நான் அவருக்கு சாதாரணமாக பதில் சொன்னேன். You know what is first love that we left? Sometimes we have that first love already, but we left it. So we are to be reminded again. Oh, we have that first love. Why I'm not using that one? Why I'm not utilizing that one? Supposing you have a mobile and then you are not utilizing. I want to call somebody. You have mobile, but you forgot that you have mobile. Okay, reminding again that you are Christ's first love, God's first love. Okay. The முதலாவது அன்பு கிறிஸ்துவுடைய முதலாவது அன்பு. First love is talking about God's first love to us. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது அன்பு தேவன் நம்ம மீது வைத்த அன்பு. நம்மை தேவன் எவ்வளவு நம்ம மீது அன்பு கூர்ந்தார் கிறிஸ்துவிலே என்கிற அன்பை மறந்து விட்டோம் என்பது. Listen this very carefully. We never first love God. We never love first God. நாம் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறல. Who love us first? நம்மிடத்தில் முதலாவது அன்பு கூர்ந்தது யாரு? He love us first. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். That is called salvation. Okay. அவர் நம்ம மீது அன்பு வைத்து அவர் நமக்காக ரட்சிப்பை கொடுத்தார். அவர் நம்ம மீது வைத்த அன்பு நாம் அல்ல, அவரிடத்திலிருந்து வருகிறது. For God so loved the sinner and we become born again, and that first love, sometimes when we forget, we have already, but when we forget that first love, we are sinning again. We are not reading our Bible again. We are not praying again. We are not going to church again. So this reminds us, hey, I love you first. Remember it. Realize it again. This is the purpose of that. ரட்சிப்பு தேவன் நம்ம மீது முதலாவது அன்பு வைத்ததுனால அவரிடத்திலிருந்து வந்த அன்பு, அவர் நம்மை நேசித்து நமக்காக அவருடைய குமாரனை கொடுத்தார். நம்முடைய ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்பட்டது. அந்த அன்பை நாம் மறந்து விடுவோமே ஆனால் அது மறந்து விடுவதை குறித்து தான் இங்கே பேச சபையில் சொல்லுகிறார். Do you have pen? உள்ளத்துல பேனா இருக்குதா? Beside that Revelation chapter 2 verse 4, beside that you make dirty your Bible. Okay, make dirty your Bible. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4வது அதிகாரம் வசனத்துக்கு பக்கத்துல நீங்க உங்களுடைய பெண்ணால எழுதலாம். அந்த வேதத்துல எழுதி நீங்க அதை கொஞ்சம் அழுக்காக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Yeah, my friend also make Bible dirty. Very good. This is called making Bible dirty. Okay, that is very necessary. நம்ம வேதத்துல பக்கத்துல எழுதி நம்ம குறிச்செல்லாம் வச்சுக்கலாம், அது தவறு கிடையாது. Now nearby Revelation 2:4, you write 1 John chapter 4 verse 8 to 10. அந்த 4வது வசனத்துக்கு பக்கத்துல 1 யோவான் 4வது அதிகாரம் 8 லிருந்து 10 வரை உள்ள வசனங்களை குறித்து வைத்துக் கொள்வோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8 லிருந்து 10 வரை உள்ள வசனங்களை குறித்து வைத்துக் கொள்வோம். Revelation 2:4, you write 1 John chapter 4 verse 8 to 9, verse 19. 8 to 1 யோவான் 4வது அதிகாரம் 8 லிருந்து 10 வரை குறிச்சிட்டு கமா போட்டுட்டு திருப்பி 19வது வசனத்தை குறித்து வைப்போம். After writing, we'll open that one and then we'll close it, today's message. Okay.
அந்த வசனத்தை எழுதின பின்பு நாம் அதை பார்த்து நாம் முடித்து விடலாம். First John chapter 4. Now turn your Bible. First John chapter 4. முதலாவது 1 யோவான் 4 அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். Verse 8, verse 9, verse 10, and verse 19. We'll check the Bible study. Okay. I'm Bible teacher. I want to make very clear to my listener so that they may know the word of God lifelong. Lifelong they may understand the word of God. So shall we read First John chapter together, sir? அதை நாம் சேர்ந்து வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8 இருந்து 10 வரை உள்ள வசனங்களை முதலாவது சேர்ந்து வாசிப்போம். தொடர்ந்து 19வது வசனத்தை வாசிக்கலாம். If you are ready, we can start. Okay? First John chapter 4, verse 8, verse 9, verse 10, and then verse 19. 1, 2, 3. அன்பில்லாதவர் தேவனை அறியார். தேவன் அன்பாகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை இந்த உலகத்தில் அனுப்பினார். தேவன் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. 1 minute before we read 19, okay? Let's read again. Before we read 19, let's read again verse 10. Once more. 1, 2, 3. 10வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. See, this is called first love. We don't love God. God loved us and sent Jesus Christ to be our propitiation, means to die in our place so that He may not angry anymore. He may be a happy God. Actually, upon the sinner, God is angry God, very angry God. பாவியான மனிதன் மேலே தேவன் எப்போதுமே கோபமாக இருக்கிறார். Now He sent Jesus to die in our place. இப்போது அந்த தேவன் அவருடைய குமாரனை நம்முடைய பாவத்தில் நமக்காக மரிக்கும்படி ஒப்புக் கொடுத்தார். Now God is telling, if you accept my son, I'll forgive all your sins. அந்த ஈவாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் நம்முடைய பாவங்களை மன்னித்து தேவனுடைய கோபம் நம்மை விட்டு திரும்பிடும். அவர் இனி கோபமா இருக்க மாட்டார் நம்ம. And then we all who accepted Jesus, God is no more angry. God is very happy God. அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நம்ம மீது தேவனுடைய கோபம் இல்லை, நம்ம மீது அவர் அன்பா இருக்கிறார், நம்ம மீது அவர் சந்தோஷமா இருக்கிறார். That is called first love. அதான் முதல் அன்பு. Now to understand that application, understand verse 19 you read now. இனி நாம் 19வது வசனத்தை வாசிப்போம். Verse 19. 1, 2, 3. அவர் முன்னே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். See, you understand now, is it not? So my message is not new. Again, let me conclude. என்னுடைய செய்தி புதிதானதல்ல. Christmas is not new. கிறிஸ்துமஸ் நமக்கு புதிதானதல்ல. New Year is not new. புது வருடம் நமக்கு புதிதானதல்ல. New Year is not new. புது வருடம் நமக்கு புதிதானதல்ல. Because New Year is as old as all year. Because புது வருடம் என்பது எப்படி நமக்கு இந்த பழைய வருடம் இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு வருடம் தான். Because New Year will have morning, evening. புது வருடத்துல வந்து காலையில சாயங்காலம் உண்டு. New Year will have breakfast, lunch, dinner. புது வருஷத்துக்கு வந்து காலை உணவு, மதிய உணவு, சாயங்கால உணவு வரும். New Year will have summer, winter. புது வருஷத்துக்கு நமக்கு வந்து மழைக்காலமும் கோடைக்காலமும் வரும். New Year will have sickness and good health. புது வருடத்துல வந்து நோய் வரும், சுகமான நாட்களும் இருக்கும். New Year will have money problem. புது வருஷத்துல வந்து பண பிரச்சனை உண்டாகும். Same thing will come. இந்த போற வருஷத்துல இருந்து எல்லாம் தான் புதிய வருஷத்துல வரப்போகுது. Only new one is ஆனா புதிதாக ஒன்று என்னவென்றால் time. அந்த சமயம், டைம், Right, brother? சமயம், வேலை. New Year, all things will be same Tamil Nadu. Will be in New Year, same Tamil Nadu. Kanyakumari will be here only. புது வருடத்துல தமிழ்நாடு, Yeah. கன்னியாகுமரி எப்படி இருக்குதோ அப்படிதான். Church also, biblical Baptist and Nagarkoil. They will be the same. நம்முடைய சபையும் அதே சபைதான். Some also, Santosam Pongude, same song will be singing. Yeah. Okay. But what will be new is singing Santosam Pongude with new heart. Amen. New heart.
Going to church, new heart. Reading Bible again with new heart. Loving God again with new heart. That will all be new. The rest will be all. The rest will be all. எல்லாமே பழையதாக இருக்கான இருதயத்தை புதுப்பிக்கப்பட்ட நிலையில புதிய இருதயத்தோடு புதிய வாஞ்சியோடு புதிய எண்ணங்களோடு நாம் புதிய வருஷத்துல போகும்போது அது நமக்கு புதிதானதாக இருக்கும். மற்றபடி எல்லாமே பழையதுதான். My question now is last only one question. What is the greatest gift? Come on, tell anybody. Nobody can. தேவனிடத்திலிருந்து வருகிற பரிபூர்ணமான ஈவு என்றால் என்ன? Wait, sir. We'll do like this. I'm a teacher. I give examination to my student and all got passed, sir. All got passed. Yeah, I'm very great teacher. I'm very great teacher. Biren, when we are studying Biren, we got fail. Sometimes some subject we got fail. But in my subject, you ask him, he's my coordinator. I am teaching all believers there, but all passed. Nobody got fail. Wonderful, no sir? அவர் கிளாஸ் எடுக்கிற அந்த கிளாஸ்ல யாருமே தோல்வி அடைகிறது இல்லை, எல்லாருமே பாஸ் ஆயிடுறாங்க. Now I am going to ask you one question. I will not get angry. Any answer you give, I will say right. Whatever answer you give. Now get ready. But make sure that you give your own answer, not somebody answer. Okay? What is the greatest gift according to you? உன்னதமான மேலான ஈவு எது? You can say any, no problem. எல்லாரும் சொல்லுங்க எது? Some can say my wife is my greatest gift, or my husband is my greatest gift. They're also right. My children are my greatest gift. They're also still right. My greatest gift is new house. They're also right still. See, my greatest gift, I eat nice breakfast. They're also greatest gift. Then my question is, everybody is right, but I'll answer my own question. What is the greatest gift according to me is time. God giving us time. That is the greatest gift. And that time is found in Jesus Christ. God give us time. That is the greatest gift. And that time is found in Jesus Christ. தேவன் நமக்கு கொடுக்கிற சமயம் தான், காலம் தான் ஒரு பெரிய ஈவு. அந்த காலம் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவிலே இருக்கிறது என்பதுதான். Do you believe that? அதை நீங்க நம்புறீங்களா? Because when you accept Jesus, you have eternal life. Eternal life is much time, long time. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், அழியாத ஜீவனை கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவன் என்பது நின்று போகாத காலம், அழியாத காலம், அதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 hour also a time. Okay? ஒரு மணி நேரம் ஒரு சமயம் தான். 24 hours, one day also a time. 24 மணி நேரம் ஒரு நாள் ஒரு சமயம் தான். 1 year also a time. ஒரு வருஷம் ஒரு காலம் தான். Eternal life also a time. ஆனால் நித்திய ஜீவன், நித்திய காலம் என்பது அதுவும் ஒரு காலம் தான். I'm thinking, and what would be the greatest gift from God? The greatest gift from God is Alpha Omega God. Jesus Christ, He give for our salvation. பெரிய ஈவு. Hallelujah. ஆதியும் அந்தவுமாய் இருக்கிற, அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார். அவருக்குள் இருக்கிற நித்திய ஜீவன், அழியாத ஜீவன், அழியாத காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதான் மகா பெரிய உன்னதமான ஈவு. Now as you are ushering Christmas, New Year, prepare your mind. I remind you this, prepare your mind not to celebrate 25th day, not to celebrate that one, 2026, that one. Don't try to celebrate one. Try to celebrate Jesus, and then your celebration will be accurate. It will be accurate. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை டிசம்பர் 25ஆம் தேதி மட்டும் அந்த நேரத்தில் செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம ஆயத்தமாகாமல் இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாட ஆயத்தமாகும் போது அது காலங்களுக்கு அப்பாற்பட்ட கொண்டாட்டமாக, அது நிலைத்திருக்கக்கூடிய கொண்டாட்டமாக இருக்கும். Because we accepted Jesus Christ, who is eternal God. Yesterday, today, forever, Jesus the same. That eternal Savior we are accepting as our Savior. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நித்தியமானவர். அந்த நித்தியமான இரட்சகர் நம்முடைய இரட்சகராக இருக்கும்போது எல்லா காலமும் எல்லா சமயமும் நமக்கு அவர் இரட்சகராக இருக்கிறார். அது நமக்கு ஒரு பெரிய உன்னதமான கொண்டாட்டம். Now last point,
Last question. Last question. I'll stop from here. What best you can give to God? நாம் தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முதன்மையான மேலான காரியம் என்ன? You can say anything. There also you will be cannot be நீங்க wrong. எது வேணாலும் சொல்லலாம். Whatever you say. நீங்க எல்லாம் சொன்னாலும் What best you can give to God? What? No, the best quality. What can you give to God? ரொம்ப மேன்மையானதாக ரொம்ப நல்லதாக நாம் தேவனுக்கு எதை கொடுக்க முடியும்? I'll ask first from men. What can you give to God? The best thing. No மிக small one. மேன்மையானதாக தேவனுக்கு நம்ம எதை கொடுக்கலாம்? I'll hear from my brother because I'm very close friend with him. What best can you give to God? Praise the Lord. Clap your hand. எதை நம்ம கொடுக்கலாம்? நம்முடைய சமயத்தை. You give your time. Monday you go for your work. Sunday you come for Him. Give your time to Him. No. ஆண்டவருக்காக நம்முடைய நேரத்தை கொடுப்போம். Till Saturday you work, no problem. But make sure that you come to church. Give your time Sunday to God. That is the best gift. Let me tell you. நாம் நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறது நமக்கு உன்னதமான காரியமாக இருக்கிறது. Because somebody say, I'm too tired. I cannot go to church today. They are not giving time to God. எனக்கு வாரம் சர்ச்சுக்கு போறதுக்கு டைம் இல்ல. Oh, today I'm earning lots of money. I am very tired. I don't have time for Bible. எனக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த நிறைய காசு கிடைக்கிற வேலைகள் எல்லாம் இருக்குது. Today I'm so busy. I don't have time for prayer. ரொம்ப பிஸியா இருக்கிற நிறைய வேலை இருக்குது, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல. My ministry too big. I don't have time for witnessing. 5 நிமிஷம் சமயம் எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு நமக்கு சமயம் இல்ல. You know, some people their ministry too big. Too big means too big. சிலருக்கு அவருடைய ஊழியம் மிக பெரிது. They are not winning one soul also 1 year. ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மாவை கூட ரட்சித்துள்ளார் அவங்க. Yeah, because they are taking care of the building. ஏனென்றால் அவர்கள் ஊழியத்துல நிறைய கட்டுகிறதுல அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. Mangpi is not busy with buildings. மாங்கியான அந்த கட்டடம் கட்டுகிறதுல பிஸி. Mangpi is busy with people. மாங்கி வந்து ஜனங்களுக்கு வசனத்தை கிறிஸ்துவின் கொண்டு கொடுக்கிறதுல I am very clear. ரொம்ப உற்சாகமா இருக்கு. Though I am not eating coconut, I am very clear. Because Jesus said, go and preach to every creature who can understand your language. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான கட்டளை என்ன? நீங்கள் சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷ அறிவியுங்கள் என்பது ஆண்டவருடைய பிரதான கட்டளை. Now I have little time now. இப்போது எனக்கு கொஞ்ச நேரம் இருக்குது. I am 60 now. நான் வந்து 60 வயசு ஆயிடுச்சு. So this remaining time, what I'm going to do? I will search people only. இனி எனக்கு கொடுத்திருக்கிற காலம் சமயம் வந்து ஜனங்களை பார்த்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதும் கிறிஸ்துவுக்குள் நடத்தப்பட்டவங்களை வசனத்துக்குள் கட்டி இருப்பதும் தான். If I meet Christian, I'll encourage. If I meet non-Christian, I'll witness. நான் ஒரு விசுவாசியை கண்டா அவனை வந்து வசனத்தின் மூலமாக அவனை கட்டி எழுப்பதுக்கு அவனை பில்ட் பண்றதுக்குள்ள காரியத்தை. So what I can give ரட்சிக்கப்படாதவனை பார்க்கும்போது அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். What best I can give New Year time? What can I give to God is my time. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவருக்கு நான் எதை கொடுக்கலாம்னா என்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு நான் கொடுக்க முடியும். Winter South India, summer Manipur, Kuki area. குளிர்காலம் அங்க இருக்கும்போது நான் வந்து சவுத் இந்தியாவுக்கு வருவேன். அங்க வந்து கோடைகாலம் வந்து குளிர்காலம் வர உடனே நான் வந்து என்னுடைய குக்கி மக்களுடைய ஏரியாவுக்கு போறேன். 6 months I'm teaching there. 6 months. நான் 6 மாசங்கள் அங்க அவங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். I'm cooking myself. நான் சொந்தமா எனக்கு சமையல் பண்ணி. Because all my family stay in Guwahati. My children are studying there, so my wife is taking care of them. என்னுடைய மனைவி பிள்ளைகள் கோகாத்தில இருக்காங்க, அசாம்ல. அவங்க மனைவி பிள்ளைகளை பார்த்துடுறாங்க. நான் வந்து மணிப்பூர்ல ஊழியத்துல. But I should not be chicken heart. I should be big heart. Without my wife also, I'll cook myself. I'll wash my dish. I'll make my bed. I'll go witnessing. Okay, I will give my time for Jesus Christ in New Year also. That is my commitment. புதிய வருடத்திலும் நான் என்னுடைய முழு நேரத்தையும் எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருக்காக கொடுப்பேன் என்பதுதான் என்னுடைய தீர்மானம். Now forget everything I preached today. Forget it. Whatever I சொன்ன எல்லாவற்றையும் நீங்க மறந்துடுங்க. Okay. What can you give 2026 to Jesus Christ? God gave you the best to you already. What would you give to Him 2026? Think about that one, Just spend your Christmas season very wonderfully. May God bless you.
நீங்க வரப்போகிற 2026ஆம் ஆண்டுல ஆண்டவருக்கு எதை கொடுக்க போறீங்க என்பதை மட்டும் நீங்க யோசித்து பாருங்க. அவர் உன்னதமான ஈவாகிய பரிசாகிய அவருடைய குமாரனை உங்களுக்காக தந்திருக்கிறார். அந்த மேலான பரிசை பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த புதிய வருடத்துல நீங்க அவருக்கு உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய சமயத்தை கொடுக்க நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக கேட்கிறேன். Okay, very good, right? God will bless you if you give time. No, New Year, if you give time, God will surely bless you. He has money, He has good life, He has good health, He has everything. Every good gift come from Him. If He is pleased, if He is happy, He will give everything needed one. எல்லா நன்மையான ஈவுகளும், நமக்கு தேவையான சரீர சுகம், பணம், தேவையான எல்லா காரியங்களும் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் எதை விரும்புகிறாரோ, அவரை பிரியப்படுத்துகிறதோ அதை அவருக்கு நாம் கொடுக்கும் போது அவர் நமக்கு தேவையானவைகளை, அவரிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். Shall we put our hand like this together? நம்முடைய கரங்களை இப்படி சேர்த்து வைக்க முடியுமா? Psalm number 23, verse 1 only. Verse 1 only. நாம் இப்படி கரத்தை வச்சுட்டு 1, 2, 3. Which was? Psalm 23, verse 1. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை கரத்தை இப்படி வச்சுட்டு நம்ம எல்லாம் சொல்லலாமா? 1, 2, 3. கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். 2026, who is taking care of you? Are you going to take care of yourself or somebody is going to take care of you? வருகிற 26ஆவது ஆண்டு Jehovah will take care of you. He will provide whatever you need. Whatever you want, He will not give. Whatever you need, He will give. That's what I believe. அந்த புதிய வருடத்துல யெகோவா தேவன், பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு எவைகள் தேவையோ அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு எந்த நன்மையும் குறைபடாது. I am reminding you, which you already know, I am reminding you, put Jesus Christ first always. Mang P, put Jesus Christ first, He will take care of the rest. And Biblical Baptist Church member, put Jesus Christ first, He will take care of the whole thing. Amen. Praise the Lord. உங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும்போது, உங்களுடைய சமயத்துல முதன்மை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும்போது மற்ற எல்லா காரியத்தையும் அவர் நமக்காக செய்வார் என்ற முழு விசுவாசத்தோடு நம்முடைய முழுதல் இடத்தை நம்முடைய இரட்சகர் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொடுப்போம்.